கல்யாணமா நான் வந்தா ஏன் வந்தா நான் கூட்டிட்டு வரேன் தெரியுமா? இருக்கு அடுத்த கல்யாண மாப்பிள்ள நீதான். ஆமா நீங்க வந்தா தான் நான் வந்தா தான் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆமா போவோமா? எந்த இடத்துக்கு போனாலும் சரி துண மாப்பிள்ளைன்னு ஒருத்தரை ஏன் நம்ம கூட்டிட்டு போறோம்? எதுக்கு இல்லாம ஆமா இல்லாம இல்ல சோடா அவருக்கு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியா ஒரு மாப்பிள்ளை இருக்காரு அப்படின்னு உலகத்துக்கு சொல்றதுக்கு தான். ஓ அதுக்காக அந்த ப்ராசஸிங் பார்க்கறதுக்காக. அதனால தான் ஒண்ணே உங்க வேலைக்காரன் நாங்க கூட்டிட்டு தெரியும். சரி என்ன ஆனாலும் அப்படி வந்து ஆண்டவனா ஈசன் வந்த வந்திருக்கும் போது கைலை சுவாமி ஆண்டவனோ ஆண்டியாக வந்து மறந்தார். அப்படி வேற வளர்மானை கையில கொடுத்து தாட்சாயணியான விழா ஆண்டவனா ஈசனை வரும்போது ஒவ்வொரு நாட்டு மன்னர்களுமே அறிமுகப்படுத்துறாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஆறு நான் கேட்டது ஒரு கேள்வி அதுக்கு 99 பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா. காத்து வருது காத்து வந்துட்டானே இருக்கு. ஐயா உங்களுக்கு எத்தனை ஆடி? உங்க சுவாருங்க உண்டு என்ன வச்சாச்சு சுவாத்து வந்த வேலை நீ. ஐயா உனக்கு எத்தனை ஆடு ஐயா? ஆறு யாரு யாசுவா சுபா யாசுவா யாரு யாசுவா செவடா அந்த மட்டை எடுத்து சாப்பிட்டு உனக்கு எத்தனை ஆடு? காட்டுக்குள்ள உனக்கு வீடு கூட இல்லாம காட்டுக்க இது எங்கேயோ மந்திரம் வரல இருக்கு. ஒன்னு ஆடி அறியா பேச்சு வருவா உனக்கு செவடா ஒன்னு ஆடி எது பால்கடல்ல இருந்து இல்லையா வந்திருக்காங்க அந்த மட்டை வந்துதான். ஆமாயோ ஒழுங்கா சொல்ல நாடி எரியா உகாண்டால அம்மா வந்திருக்கீங்க. உங்க கலரை பார்த்தாலே தெரியும் கல்யாணம் ரொம்ப கேட்டோம். ஆமா ஐயா உகாண்டால வந்திருக்கீங்க என்ன விஷயமா? காக்காவா? ஆமா என்ன விஷயமா வந்தீங்க? யாருக்கு காக்கா? ஓஹோ பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருவேன் அப்படியா? பொண்ணு கிடைக்கலன்னா பொண்ணுக்கு இல்லைன்னா காது கேட்கலையோ இனி உனக்கு அது கேட்க. ஐயா வணக்கம் ஐயா. உங்களுக்கு எந்த நாடு? பாண்டிய நாடு. பாண்டிய நாடா செவிட்டு போயில பாண்டிய நாடு சோழ நாடு. அதான் கேட்டு சோழ நாடு சோர்படைந்த நாடுன்னு சொல்லுவாங்க. சரி ஆனா உங்களை பார்த்தா அவசரத்துக்கு இந்த ஆசாரி குளத்துல இருந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா நீங்க மட்டும் இப்படியா இல்ல நாட்டு மக்கள் இப்படிதானா? என்ன நான் மட்டும் தான் இப்படி நாட்டு மக்கள் நல்ல ஜடகத்தமா இருக்காங்க. நீ மட்டும் லூசுன்னு. ஆமா சோழ நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. என்ன விஷயம் வந்தீங்க? பார்வதியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். அது பக்கத்து தெருவில் நடக்குது. தாட்சாயணி திருமணம் நடக்குது. அடுத்து தெருவா அவ எந்த கல்யாணத்துக்கு வந்த? பார்வதி கல்யாணத்துக்கு வந்த தாட்சாயணி கல்யாணம். ஆமா ஆமா பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் வந்திருக்கீங்க. பொண்ணு கிடைக்கலன்னு என்ன செய்வீங்க? சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம். பெரிய ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டவரும் இங்கே இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. உங்களுக்கு எந்த நாடு? ஆரிய நாடா? ஆரிய நாட்டுல இருந்து என்ன விஷயம் வந்தீங்க? ஆனா நல்ல மனுஷன் தான் ஒருத்தன் ஏழ்றையா இருந்துச்சு அந்த எல்லாமே ஏழ்றையா எனக்கு இப்பதான் கல்யாணமே நடக்கு. அதனால இங்க ஒரு விவாகத்துக்கு வந்துருக்கேன். ஆமா விவாகம் அவங்க நாட்டு மொழிப்படி திருமணம். அவர் மலையாளி. நீங்க சொல்றது கரெக்டா இருக்க பாரு. ஆமா அங்க இருந்து கல்யாணம் பண்ண வந்தீங்களா? சரி சரி பொண்ணு கிடைக்க நம்பிக்கை இருக்கா? கிட்டிலேங்க அதான் கேட்டு
கிட்டும் கிட்டியில கிட்ட வைக்கும் அப்படின்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சவுண்ட் இருக்கான். ஆமா ஆமா சவுண்ட் இருக்கான். ஆமையா லெகின்ஸ் போட்டிருக்கான். லெகின்ஸ் என்ன போட்டிருக்கான்? ஆமா சவுடா. சரிதான் ஐயா. ஏய் வணக்கம் ஐயா. உங்களுக்கு எந்த நாடு எங்க தொங்குது? கொங்கு நாட்டுல இருந்து என்ன விஷயமா நீங்க? சரிங்க உனக்கெல்லாம் கல்யாணம் அந்த பையன் பின்னாடி தபால் அடிக்காமலா அவனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் 2027 பிப்ரவரி மாசம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஒரு கல்யாணம். பிப்ரவரி 28 சொல்லு இல்ல பிப்ரவரியில எது இப்படி அது 2027 பிப்ரவரி மாசம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு தபேலாக்காரருக்கு கல்யாணம். அவன் வந்த நேரத்துல இருந்து என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு வந்தான். அந்த ப்ராசஸிங்ல எனி டைம் இருக்குது. அவன் தான் நான் எழுதிட்டோம்ல. ஆமா கல்யாண டேட் எப்படி கரெக்ட்டா என்னைக்கு 31 பிப்ரவரியில வருது அன்னைக்கு கல்யாணம். அதுக்கு அப்புறம் அதுதான் அது வரைக்கும் ஆமா ஜம்பிங். ஏ தம்பி ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வழுக்காதங்க நல்ல மண்ணாதான் இருக்கு. வணக்கம் வணக்கமா ஐயா. உங்களுக்கு எந்த நாடு? தமிழ்நாடு. நமக்கு தமிழ் பின்ன நாங்க எல்லாம் வடநாட்டுல தான் இருக்கோம். உங்களுக்கு தமிழ்நாடா? தமிழ்நாட்டுல மாமிச தடாகமா? மாமிசம் என்றால் இறைச்சி, தடாகம் என்றால் குளம். இறைச்சி குளத்துல தான் நீ அதுலயும் குருநாட்டு பண்ணவனா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வேற வாந்தி எடுக்காம தண்ணியை விடு. அப்படியா ஐயா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன வலை? காத்த வலையா நனைஞ்ச வலையா பச்சை வலையா என்ன வலை வந்து? சரி அவங்களுக்கு அந்த வலையில மஞ்சள் தடவை இருந்து தடவிட்டு அதனால மட்டை எடுத்து சார்ஜ் பண்ணவே சார்ஜ் ஏல தாட்சாரிக்கே இப்பதான் கல்யாணம் நடக்கு. தாட்சாரிக்க பிள்ளைக்கு கல்யாணம் ஒண்ணு எவன் அப்படி இல்லையா? மரியாதை மரியாதை. சரி சரி ஆமா பிள்ளை கல்யாணம். சரி கொண்டு முடிச்சுக்கிட்டு அம்மாவை கூட்டிட்டு மானங்கட்ட முறகட்ட பயிலான இருப்பான் போல இருக்கு. இல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மையை கூட்டு போறதுல மானங்கட்ட பயிலி அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு மரியாதை கொடுக்க முடியுமோ அவ்வளவு மரியாதை கொடுப்பான். எங்கேஜ்மெண்ட் ஒண்ணு கழிஞ்ச உடனே கையில ஒரு போனை வாங்கி கொடுத்துருவாங்க, ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. ஒரே போனாதான் போனதை ஃபுல்லா தாலி கிட்ட வரைக்கும் கிடைக்காது. நீ சாப்பிட்டியா? உங்க அப்பா வேலைக்கு போனாங்க, உங்க அண்ணன் இருக்கானா, எத்தனை கொண்டு வந்து தாலி செய்ய வேணும், என்ன கலர்ல வந்து பட்டு வேணும், 1000 கொஸ்டின். கல்யாணம் முடிஞ்ச பிறகு இங்க இருந்து ஒரு போன் போதுன்னு வைங்க, பயணாம நொய் நொய் நொய்னு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கு அடுப்பு வச்சு கொடுக்கல பயாம போனவளுக்கு. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி 1000 நேரம் போனவரு கால்மி கால்மி கால்மி. ஆமா எனக்கு இந்த 190 இடத்துல அப்படிதான். ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வெளியே இருந்த ஒரு ஆள் பேசுறதும் கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டிகிட்ட பேசுறதும் வித்தியாசம். அது எப்படி? வெளியே இருந்து யாராவது போன் பண்ணா ஹலோ சொல்லுங்க. ஆமா பாப்பா இதே இது பொண்டாட்டிகிட்ட இருந்து ஒரு போன் வருதுன்னு வச்சுக்கேன், போன காலில் வச்சானே பதில் எப்படி வரும்ல, என்ன எதுக்கு வைகி அந்த இடம் வர தெரியாதா? சம்டைம் இன்க்ளூடிங் யுவர் ஹவுஸ். போயாம யாங்க ஹவுஸ்ல எல்லா வீட்லயும் அதான் நடக்கு. இருமாடா அங்க இப்படி தான் பேசுறாங்களோ? ஆமா ஆமா அங்க இப்படி பேசுறாங்க. யாரு போன காலில் வச்சிட்டு மேடை புற நேராவது போன வைக்கட்டா? அது பேர பிள்ளைக்கப்பா இந்த பாரு. அப்ப இந்த உலகம் தானே, உலகமே போன்ல தான் ஆயிட்டு வீடியோ எடுக்கா யூடியூப்ல போடுவான். இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்க முறையெல்லாம் எந்த நாட்டுக்கெல்லாம் போகும் தெரியுமா? எங்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு டின்னு கட்டாரோட தெரியல. ஆமா அதுக்குதான் நாங்க எடுக்கு. சரிதான். ஆனா எல்லா நாட்டு மன்னர்